Good morning, student. Today we learn about second chapter continuation. Already I finished your menstrual phase and fertilization and implantation. Next one, twins are two offsprings produced in the same pregnancy. Twins எப்படி ஒரே pregnancyல வருதுன்றதை பார்க்குறோம். அதில் வந்து 3 types இருக்குது. மோனோசைகோட்டிக், டைசைகோட்டிக், சைமேஸ் அப்படின்னு. மோனோசைகோட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா twins are produced when a single fertilized egg split into two during the first cleavage. அதாவது ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக் சிங்கிள் எக்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகி கிளிவேஜ் ஸ்டேஜில் ரெண்டு கருவாக வளர ஆரம்பிக்கிறது இங்கே மோனோசைகோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் த சேம் செக்ஸ், லுக் அலைக் அண்டு ஷேர் த சேம் ஜீன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரே ஜீன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதால பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சேம் செக்ஸாக தான் இருக்கும். ஒன்லி மேலாக இருக்கும் இல்லை ஃபீமேலாக இருக்கும், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். டைசைகோட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் டூ செப்பரேட் எக்ஸ் ஆர் ஃபெர்டிலைஸ்ட் பை டூ செப்பரேட் ஸ்பெர்ம்ஸ். இது வந்து அடுத்தடுத்த ப்ரெக்னன்சி நடந்து சைல்ட் பர்த் ஆகிறது, ஒரே டைமில் ரெண்டும் வளருது, அவ்வளோதான். ரெண்டு கருமுட்டைங்க ரெண்டு ஸ்பெர்ம் சேர்ந்து உருவாகிறது டைசைகோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். தே மேபி சேம் செக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் செக்ஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சைமேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நமக்கு யுனைடெட் ட்வின்ஸ் ஆர் த கன்ஜாயின்டு ட்வின்ஸ் ஹூ ஆர் ஜாயின் டூரிங் பர்த். நம்ம நிறைய டிவி நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள்னு சொல்லிட்டு தலை ஒட்டிகிட்ருக்கோம், வயிற்றுக்கிட்ட ஒட்டிகிட்ருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறது இங்கே சைமேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ப்ரெக்னன்சி எப்போ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் மெயின்டைன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். த இன்னர் செல்மாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிளாஸ்டுலாவை ஃபார்ம் பண்ணுது. இந்த பிளாஸ்டுலா வந்து ஸ்ப்ளிட் ஆகி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ எபிபிளாஸ்ட், ஹைப்போபிளாஸ்ட். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் பிளாஸ்டுலா ஸ்டேஜில் பிளாஸ்டுலாவில் இருக்க செல்ஸ் எல்லாமே சேர்ந்து எபிபிளாஸ்ட், ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்ற ரெண்டு பிளாஸ்டுலா ஸ்டேஜை ஃபார்ம் பண்ணுது. அந்த எபிபிளாஸ்ட் வந்து எக்டோடோம் அப்படின்ற ஜெம் லேயர்ஸையும், ஹைப்போபிளாஸ்ட் வந்து எண்டோடோம்ன்ற ஜெம் லேயர்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. ரிமைனிங் இருக்க செல்ஸ் வந்து இடையில வந்து மீசோடம்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஜெம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறது பிளாஸ்டுலா ஸ்டேஜிலேருந்து ஜெம் லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இந்த கேஸ்டுலா ஸ்டேஜ் வரலும் இருக்கிற ப்ராசஸை கேஸ்டுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, the transformation of the blastocyst in a gastrula with the primary gem layers by the movement of the blastomeres is called gastrulation. பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து கேஸ்டுலா ஸ்டேஜ் வரலும் நடக்கிற அந்த ப்ராசஸை தான் நம்ம கேஸ்டுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஜெம் லேயர்ஸ் gives ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் டூரிங் ஆர்கனோஜெனிசிஸ். இந்த ஒவ்வொரு ஜெம் லேயர்ஸும் ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது டிஷ்யூஸாக மாற்று, டிஷ்யூஸ் ஆர்கன் ஆகுது, ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரெயின்ஸ், அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியானுக்கு மேலே சம் எம்ப்ரியானிக் மெம்பரெயின்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆம்னியான், யோக்செக், ஆலன்டைஸ் அண்ட் கொரியான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கூட கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த எம்ப்ரியானிக் மெம்பரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கவனமாக பார். தீஸ் மெம்பரெயின்ஸ் ப்ரொடெக்ட் த எம்ப்ரியோ ஃப்ரம் டிசியேஷன், மெக்கானிக்கல் ஷாக். என்ன பண்ணுதுன்னா அந்த கரு உலர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது அதிர்வுகள் ஏற்படும் போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ரியானிக் மெம்பரெயின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதே டைமில் நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது ஒவ்வொன்றுடையது இது பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்னியான். ஆம்னியான் எடுத்துக்கிட்டோம்னா டபுள் லேயர் டிரான்ஸ்குலண்ட், டபுள் லேயராக இருக்குது, டிரான்ஸ்குலண்ட்டாக இருக்குது. ஃபில்ட் வித் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதில் ஃபுல்லாக ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ப்ரொவைட் பயோயன்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஃபியூட்டஸ் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்துது. டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி, ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர். எம்ப்ரியோவில் எதுவும் ஒரு இன்ஜுரிஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது, அதே டைமில் டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது. ப்ரொவைட் எ மீடியம் இன் விச் த ஃபியூட்டஸ் கேன் மூவ். ஸோ பயோயன்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கிறதால அந்த ஃபியூட்டஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்குது இந்த ஆம்னியான் அப்படின்னு. யோக்செக் நெட்னே பார்ட் ஆஃப் த கட் ரீஜன். இது
The source of the earliest blood cells and blood vessels. இந்த இடத்துல earliest blood cells, blood vessels இருக்குது. Allantois எடுத்துக்கிட்டா small amount of packeting of embryonic tissues at the caudal end of the yolk sac. அந்த வால் முனை பகுதியில் ஒரு பிதுக்கம் மாதிரி பேக்கெட்டிங்காக இருக்கிறத இங்கே allantois அப்படின்றோம். It is the structural base for the umbilical cord. இதிலேருந்து தான் நம்மளுக்கு அந்த தொப்புள் கொடி உருவாகுது அப்படின்னு சொல்லி. That links the embryo to the placenta. இது எம்ப்ரியோவையும் பிளாசண்டாவையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. Ultimately it became part of the urinary bladder. அதுக்கப்புறம் அது நல்லா டெவலப் ஆகி மெச்சூர் ஃபியூட்டஸ் ஆகும்போது யூரினரி பிளாடராக மாறிடுது. நெக்ஸ்ட்டு கொரியான். கொரியான்ன்றது the outermost membrane which encloses the embryo and all other membranes. மெம்பரேன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிற ஒரு பார்ட். அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிளசண்டா. இது பிளசண்டல் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் இன் த பிளாஸ்டோசிஸ் சென்ட் அவுட் செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கோரியானிக் வில்லி கேரிங் ஃபியூட்டல் ஃப்ளட். ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸில் பிளாஸ்டோசிஸ்ட்டு செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் கோரியானிக் வில்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The chorionic villis and uterine tissues from the disc shaped placenta. uterine tissueவும் chorionic villiயும் சேர்ந்து ஒரு disc shaped placentaவை ஃபார்ம் பண்ணுறாங்க. Placenta is a temporary embryonic organ formed during pregnancy and it connects the fetus to the uterine wall through the umbilical cord. பிளாசண்டா வந்து ஒரு டெம்பரரி எம்ப்ரியானிக் ஆர்கனாக இருக்குது. இது டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் நான் என்ன பண்ணுது ஃபியூட்டஸையும் யூட்ரைன் வாலோட ஜாயின் பண்ண ஒரு ஆம்பிளிக்கல் கார்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. இட் இஸ் த ஆர்கன் பை விச் த நியூட்ரிட்டிவ் ரெஸ்பிரேட்டிவ் அண்ட் எக்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட். ஸோ இந்த ஆம்பிளிக்கல் கார்டு என்ன பண்ணுது நியூட்ரிட்டிவ் ரெஸ்பிரேட்டரி எக்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுது. த எம்ப்ரியோஸ் ஹார்ட் டெவலப்ஸ் டூரிங் த 4th week ஆஃப் ப்ரெக்னென்சி and circulate blood through a umbilical cord and placenta. 4th weekல ஹார்ட் டெவலப் ஆனதும் umbilical cordலேருந்து பிளசண்டாவுக்கு இது blood circulation-ஐ கண்டினியூ பண்ணிக்குது. The primary germ layer serves as the primitive tissues from which all by body organs develop. ஸோ இந்த ஜெம் லேயர்ஸ் என்ன பண்ணுது ப்ரிமிட்டிவ் டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. எக்டோடம்லேருந்து பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு ஃபார்ம் ஆகுது. மீசோடம்லேருந்து கிட்னி யுரேட்டர் அண்ட் கொனாட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்டோடமில் எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் லிவர் பேங்க்ரியாஸ் தைராய்டு அண்ட் பேராதைராய்டு இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுது. ஹியூமன் ப்ரெக்னன்சி லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days ஆர் 40 weeks அண்ட் இஸ் கால் த கெஸ்டேஷன் பீரியட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அந்த கெஸ்டேஷன் பீரியட் ஹியூமனோட வார்ம்குள்ளே இருக்கு இல்லையா அந்த இடம் டைம் வந்து கெஸ்டேஷன் பீரியடுன்றோம். அது 280 days, வீக்ஸில் சொல்லும்போது 40 weeks. இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. இட் கேன் பி டிவைடட் 3 trimester ஆஃப் 3 month ஈச். 3 மாதமாக பிரித்து 3 trimester சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸ். ஏன்னா அந்த டைமில் தான் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அதனால் மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸ். ஹார்ட்டு லிம்ஸு லங்ஸு லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. செகண்ட் ட்ரைமஸ்டர்னு எடுத்துக்கிட்டால் த ஃபேஸ் இஸ் வெல் ஃபார்ம்டு வித் ஃபீச்சர்ஸ். அதனுடைய ஃபேஸில் வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸோடையும் வெல் டெவலப் ஆகுது. அதாவது ஐலிட்ஸ் ஐலேஷஸ் ஐப்ளிங்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. ஐலிட்ஸ் இமைகள் கண்முடி அடுத்து அதனுடைய கண் இமைத்தல் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகுது. பாடி இஸ் கவர்ட் பை ஃபைன் ஹேர். அந்த டைமில் பாடியை ஃபைன் ஹேர் வந்து கவர் பண்ணுது. மசில் டிஷ்யூஸ் டெவலப்டு அண்ட் போன்ஸ் பிகம் ஹார்டர். மசில் டிஷ்யூஸ் டெவலப் ஆகுது போன்ஸ் வந்து ஹார்ட் ஆகுது. த ஃபியூட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்டு. தேர்ட் ட்ரைமெஸ்டரில் பார்க்கும்போது த ஃபியூட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்டு அண்ட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைமெஸ்டர்ஸ் பற்றியும் உங்களுக்கு கெஸ்டேஷன் பீரியட் பற்றி 5 marksல கேட்டாலும் கேட்கலாம் 3 marksல கேட்டாலும் கேட்கலாம். அதனால் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் என்ன நடக்குது ட்ரைசெமஸ்டரில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கணும். அடுத்து டூரிங் ப்ரெக்னன்சி த பிளாசண்டா ஆக்ட் as டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் பிளாசண்டா வந்து ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாக இருக்குது. எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னது ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது. இது என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தா ஹெச்சிஜி ஹெச்சிஎஸ் ஆர் ஹெச்பிஎல். ஹெச்சிஜின்னா ஹியூமன் கோரியானிக் கொனட்டோட்ரோபிக்
மெமோட்ரோஃபின் அப்படின்ற ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஹெச்பிஎல் அப்படின்னா ஹெச்சிஎஸ்க்கு பதில் ஹெச்பிஎல் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். லாக்டோஜன் மெமட்ரோபின் அப்படின்னாவே இது என்னது மெமரி கிளாண்ட் சம்மந்தமானது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் நார்மல் ப்ரெக்னென்சி. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கரெக்டான அளவு செக்ரீட் ஆகும்போது நார்மல் ப்ரெக்னென்சிக்கு தேவையானதாக இருக்குது. ரிலாக்ஸின் செக்ரீட்டட் டூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. அந்த பர்த் டைமில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ரிலாக்ஸின். இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த பர்த் டைமில் செக்ரீட் ஆகிறதுல டெலிவரி ஈஸியாகுது அப்படின்னு சொல்லலாம். இன் அடிஷன் டூரிங் ப்ரெக்னென்சி ஹார்மோன் லைக் கார்டிசால், ப்ரோலாக்டின், தைராக்சின் ஆர் செக்ரீட்டட். அதே டைமில் இந்த கார்டிசால், ப்ரோலாக்டின், தைராக்சின் ஆர் செக்ரீட்டட். அதே போல் சம்டைம் உங்களுக்கு என்ன டூரிங் ப்ரெக்னென்சியில் என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்ற மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுத வேண்டியதாக இருக்கும். தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபியூட்டல் க்ரோத். இது எல்லாமே வந்து ஃபியூட்டல் க்ரோத்தை டெவலப் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. A uterus 3 inches long and 2 inches wide in normal. நார்மலாக யூட்ரஸோட சைஸ் பார்க்கும்போது 3 inchஸும் 2 inchஸுமா லாங் அண்ட் வைடில் இருக்குது. கேன் எக்ஸ்பாண்ட் 20 times டூரிங் ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்சி டைமில் அதனுடைய இது வந்து 20 times வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேச்சுரேஷன். பேச்சுரேஷன் அண்டு லாக்டேஷன். பேச்சுரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சைல்டு பர்த்தை தான் இங்கே சொல்கிறோம். கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அண்ட் கிவிங் பர்த் டு த பாடி. பேபி வந்து வெளியில் வர ப்ராசஸை பேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் எக்ஸ்பல்ஸ் த இன்ஃபேண்ட் ஃப்ரம் த யூட்ரஸ் இஸ் கலெக்டிவ்லி கால் லேபர் பெயின். சீரீஸாக அப்பப்போ வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ஷன்ஸால் பெயின் இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்ஸ்டர் ஹிக்ஸ். Throughout the pregnancy, the uterus undergoes periodic episodes of weak or strong contractions. அந்த ப்ரெக்னென்சி வந்து சைல்ட் பர்த் டைமில் அந்த டைம் பிராக்ஸர் ஹிக்ஸ் அப்படின்ற பெயின் வருது. அது என்னென்னா throughout pregnancy the uterus undergoes periodic episodes of weak or strong contractions. கண்டினியூவாக வந்து ஸ்ட்ராங்காகவும் லைட்டான கான்ட்ராக்ஷன்ஸ் அந்த யூட்ரஸில் நடக்கும்போது லைட்டாக வலி வர மாதிரி இருக்கும். இட் லீட்ஸ் டு ஃபால்ஸ் லேபர்னு சொல்கிறாங்க இதை. த டிஸ்டிங்க்ட் ஆஃப் த ஃபியூட்டஸ் காசஸ் டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் வெஜினல் கனால் ரிசல்ட்டிங் இன் எ நியூரோ ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ் கால் ஃபியூட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபெர்கஸ்டன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபியூட்டஸ் வந்து டைலேஷன் அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, சர்வைக்கல் கனால், பர்த் கனால், சர்விக்ஸ் அந்த ரீஜியன் வந்து கொஞ்சம் வழுவழுப்பாக கொஞ்சம் டைலேஷன் ஆகுது, தளர்வடையுது. அந்த டைமை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூரோ ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ் நடக்கிறதால அது மாதிரி ஆகுது. அதுக்கு பேர் ஃபியூட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபெர்கசன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The secretion of oxytocin from the neurohypophysis. பிட்யூட்டரியில் அடினோஹைப்போபைசிஸ், நியூரோஹைப்போபைசின் பார்க்குறோம் இல்லையா, அதில் ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும்போது which in turn brings about the powerful contraction expulsions of the body through the birth canal. ஸோ இந்த ஆக்சிடோசின் வரும்போது அந்த சர்விக்ஸ் கெனாலில் வந்து ஒரு நல்ல ஒரு பெயின், அந்த யூட்ரைன் மசில்ஸை வந்து நல்ல பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி பேபியை எக்ஸ்பெல்டாக பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பேச்சுரேஷன் ஆர் சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரிலாக்ஸின். இட் ப்ரிமோட் பேச்சுரேஷன் பை relaxing the pelvic joints and by dilation of the cervix with continued powerful contractions. அந்த தொடர்ச்சியான பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன்ஸ் பெயின் வரும்போது அந்த சர்விக்ஸ் ரீஜனை டைலேஷன் பண்ணுறதும் பெல்விக் ஜாயின்ஸை தளர்வடைய வைக்கிறதும் ரிலாக்ஸிங் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன். இந்த ஆம்னியா அண்ட் ரப்சர்ட் and amniotic fluid flow out through the vagina followed by the fetus. ஆம்னியான் ரப்சர் ஆகி அதுலேருந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் வெளியில் வரும், கூடவே அந்த ஃபியூட்டஸும் வெளியில் வரும்னு சொல்லும். Placenta along with the remains of the umbilical cord called after birth is expelled out delivering. டெலிவரி முடிஞ்சதும் பிளாசண்டா வெளியில் வந்துடுது.